வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம செம்ம டேஸ்ட்டான வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வெண்பொங்கலுக்கு ஸ்டார்டிங் அளவு பார்த்தீங்கன்னா 1 கப்பு பச்சரிசி எடுத்திங்கன்னா 1/4 கப் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் எடுக்க போகிறேன். முதல்ல பாசிப்பருப்பை வந்து நல்லா இளம் சூடாக நல்லா வறுத்துக்கலாம். அந்த பச்சை வாசனை வராத வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா உங்களுக்கு லைட்டாக வாசனை வரும், அது வரைக்கும் வறுத்துட்டு மறுபடியும் கழுவிட்டு அதே குக்கரில் போட்டு வச்சுக்கோங்க. கிளாஸ் பச்சரிசியை வந்து நான் அந்த மாதிரி கழுவிட்டு வச்சுருக்கேன். 2 கிளாஸ் பச்சரிசிக்கு 1/2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். தண்ணி பார்த்தீங்கன்னா 2 டம்ளருக்கு 4 டம்ளர், மொத்தமாக ஒரு 7 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா குழைவாக வேகணும். நம்ம வந்து நார்மலாக 1 கப்புக்கு 2 கப் தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, அது மாதிரி இல்லாமல் கூட ஊற்றிக்கோங்க. தேவைக்கேற்ற மாதிரி கல் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வந்து குக்கரை வந்து நம்ம நல்லா மூடி போட்டு நல்லா ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சுக்கலாம். இப்போ நல்லா டைட்டாக மூடியாச்சு. தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடவே ஊற்றிக்கோங்க. குழைவாக இருந்தால் தான் உங்களுக்கு பொங்கல் நல்லாயிருக்கும். இது வந்து சாதம் மாதிரி உதிரி உதிரியாக வச்சிடக்கூடாது. இப்போ விசில் வந்துகிட்ருக்கு. ஒரு 4 விசில் கழித்து அப்படியே அமர்த்திட்டேன். தம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த குக்கர் வந்து ப்ரெஸ்டீஜில் வாங்கினது, ரீசெண்டாக நான் பர்ச்சேஸ் பண்ணது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நல்லா வந்து கரண்டியை வச்சு இந்த மாதிரி அமுக்கி அமுக்கி விடுங்க. நல்லா குழஞ்சி வந்திருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் குழையணும். வெண்பொங்கல் குழைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன். தண்ணி எவ்வளோ ஊற்றணும் அப்படின்னு தெரியலனா நீங்கள் வந்து 1 கப்புக்கு 2 கப் ஊற்றுவீங்க. இதில் வந்து ஒரு 3.5 கப்பு வந்து ஊற்றிக்கோங்க. இதான் அளவு. இப்போ பொங்கலை வந்து தாளித்து கொட்டிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நல்லா நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வந்து மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. இஞ்சி வந்து குட்டி குட்டியாக நறுக்கின இஞ்சி, சின்ன துண்டு, பச்சை மிளகா இந்த மாதிரி குண்டு மிளகாவை ஒரு 4-5 போட்டுக்கோங்க, ஃப்ளேவராக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. அந்த நெய்யிலே வந்து நல்லா மணக்க மணக்க வதக்கி விட்டுருங்க. நெய்யில் முந்திரி பருப்பெல்லாம் போட்டு வறுத்து பொங்கலில் போட்டால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. தாளித்து வச்சுருக்கிறது பொங்கலில் கொட்டிட்டு நல்லா மசிச்சு கிண்டி விட்டுருங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நெய் வாசனையோட கமன்னு சொல்லிவிட்டு இதை வந்து தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.